ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் நடிகை அப்படின்னா ஏகத்துக்கும் வெளியிலேருந்து பிறந்து இங்கே தமிழ் நடித்த நடிகையெல்லாம் கிடையாது. இங்கேயே பிறந்து வளர்ந்து நடித்த நடிகை. ஸோ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய முகத்தை கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக மாற்றிக்கிட்ட ஒரு தமிழ் நடிகை. ஸோ இவங்க நிறைய படங்கள் நடித்தாங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய படங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ 2018 ஏமாளி அப்படின்ற படம் மூலமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 1, 2 அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே ஒரு 8 வருஷத்தில் 8 படம் இந்த மாதிரி ரொம்ப சொற்பமான படங்கள் தான் நடித்தாங்க. ஸோ நடிப்பு திறமை கொஞ்சம் வளர்த்துக்கணும். இதுக்கப்புறம் வளர்த்தா என்ன வளர்க்காட்டி என்ன அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை மாறிச்சு. 33 வயசாகியுமே அவங்களுக்கு ஒரு சரியான அங்கீகாரம், சரியான படங்கள் கிடைக்கல. ஏபிசி அப்படின்றது தாண்டி ரொம்ப இருக்கிறதுலே வியாபாரமாகாத நடிகர்கள் கிட்ட தான் அவங்களுக்கு வாய்ப்புகளே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் கவர்ச்சி காட்டியாச்சும் வாய்ப்புகளை வாங்கிடலாம், முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நடிகைக்கு பெருசாக ஏமாற்றம் கவர்ச்சி காட்டியுமே அந்த விஷயங்கள் நடக்கலை. ஸோ சில பல வேலைகள் பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. சரி, தன்னுடைய முகத்தையே கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஆளே மாறிட்டாங்க. சரி, அப்படி ஆளே மாறி அழகாயிட்டு வந்தால் வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்தா அப்பயும் கிடைக்கல. ஸோ இப்படி எது பண்ணாலுமே நம்மளை யாருமே கண்டுக்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்பில் இருந்தாங்க. வெறுப்பின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. ஸோ இதனால் சினிமாவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகலான்னு பார்த்தாலுமே இதில் கிடைக்கிற வருமானம் வேறு எதுலையுமே கிடைக்கல அப்படின்றதுக்காக வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, மற்றவங்க எல்லாருமே போல் நம்மளும் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் போட்டுடலாமா, ஸோ அப்படியாச்சும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் நடிகை ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்களாம். ஸோ கூடிய சீக்கிரம் மேபி சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரசிகர்கள் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் தொப்பில் காட்டி ஒரு 4-5 வீடியோ போடுங்க, 4-5 ஷூட் எடுங்க. எங்கே போனாலும் கீர்த்தி சுரேஷ் மாதிரி கொஞ்சம் தொப்பில் மறைச்சிக்கிறீங்க, உங்கள் தொப்புளுக்கு அவ்வளோ வேல்யூலாம் கிடையாது, நீங்கள் காட்டினா காட்டாட்டி போயிடு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. கீர்த்திக்கு தான் கீர்த்தி சுரேஷ்காக தான் அவ்வளோ ஃபேமஸான மறைச்சி வச்சு ஃபேமஸ் ஆக்குனாங்க. உங்களதெல்லாம் காட்டினாலும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் தான், கமெண்ட்டு தான் எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நம்மளை கலாய்க்கிறதுக்கு கூட பெருசாக யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, நம்மளை யாரும் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு மன விரக்தியில் இந்த நடிகை இருக்காங்களாம். ஸோ இந்த நடிகை அவங்களுடைய அந்த காதல் விஷயத்துலேயுமே யாரையாச்சும் பிடிச்சி லவ் பண்ணி காசிப் பண்ணி ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அந்த காதல் வலையிலும் யாருக்குமே சிக்கலை. நடிகை வீசின காதல் வலையிலும் யாரும் சிக்கலை, கவர்ச்சி வலையிலையும் சிக்கலை. அவங்க திரைமறைவு வேலை பண்ணியுமே அவங்களுக்கான வாய்ப்புகள் அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. ஸோ இதனால் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நடிகை இன்ஸ்டாவில் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் போட போகிறேன்டா எல்லோரும் மாதிரியும், நானும் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு காட்டுறேன், சினிமாவில் கிடைக்கல சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் மூலமாக நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நடிகை ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கிறாங்க. எப்போ அவங்களுடைய ஆடைகளை கலைஞ்சி சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டில் கவர்ச்சியான ஒரு ஃபோட்டோஷூட்டை நடத்துவாங்க அப்படின்றது நானும் வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ யார் அந்த நடிகை, யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.